தெரியலங்க மேம். தெரியுதுங்க மேம். தெரியுதுங்களா? இப்ப தெரியுதுங்களா? ஓகேங்க மேம். ஓகே. அன்னைக்கு எந்த இதோட முடிச்சோம்? அதாவது தீவு கூட்டங்களோட முடிச்சோமா? மேம் தெற்கு பீடபூமிகள் பார்க்கணும் மேம். ஒரே வருஷம். இது தெற்கு பீடபூமிகளா இல்ல தீவு கூட்டங்கள் அப்படின்றத பார்க்கணுமா? இல்ல மேம், தெற்கு பீடபூமிகள் தான் பார்க்கணும் மேம். அதுல இருந்து பார்க்கணும். இல்ல மிஸ், நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மவுச கொஞ்சம் ஆன் பண்ணி பாருங்க. இந்த தீவு கூட்டங்கள்ங்கிறத நான் பார்த்துட்டோமான்னு கேட்டேன். ஓ, இது பார்க்கல மேம். ஓகே பார்க்கல மேம். அஞ்சாவது டாபிக். ஓகே ஓகே, இப்பதான் பார்த்தேன். சரி ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு ஹோம்ஒர்க் ஒண்ணு கொடுத்துறேன். உங்களுக்கு என்னது? எல்லைகள் மேம். சண்டை நாடுகள் மேம். அண்டை நாடுகள் பத்தி கேட்டு. அண்டை நாடுகள் சொல்றீங்களா? நான் யாரை கேக்குறேன்னு சொல்றீங்களா இல்ல நீங்களா சொல்றீங்களா? நாங்களாவே சொல்றோம் மேம். நீங்களாவே சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் மேம். சொல்லுங்க. இந்தியாவின் மேற்கே வந்து பாகிஸ்தான், வடக்கே ஆப்கானிஸ்தான், நேபாளம், சீனா, கிழக்கே வந்து மியான்மர், பங்களாதேஷ், தெற்கே வந்து இலங்கை, மாலத்தீவுகள் மேம். இன்னொரு கொஸ்டின் கொடுத்தேன். ஃபைபர் கணவாய் அதோட முக்கியத்துவம். ஃபைபர் போலன் கணவாயோட முக்கியத்துவம். ஃபைபர் போலன் கணவாயோட முக்கியத்துவம். ஆமா. இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு கொடுத்தேன். அது என்னன்னு தெரியுமா? ஓகே. இது பாருங்க, இந்த உயர் சிந்தனை என்னங்கிறது. ஹைபர் கணவாய் சுலைமான் மலைத்தொடரிலும் கோலன் கணவாய் டோபா காகர் மலைத்தொடரிலும் அமைந்துள்ளன. இது தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? இது இந்த கூற்று காரணத்துல வரும். அடுத்து இப்ப நான் பார்க்க போறது தெற்கு பீடபூமி. தெற்கு பீடபூமி. தெற்கு பக்கம் நான் அந்த பாடம் நடத்தும் போதே சொன்னேன், இந்த தென் பகுதியானதுதான், தென் பகுதியில தான் அதிகமான பீடபூமிகள் நிறைஞ்சது தெற்கு பகுதி தான், சரிங்களா? நம்ம இந்தியா மேப் எடுத்தோம். சாரி சாப்பிடுச்சு. கிழக்கு, தெற்கு, சொல்லுங்க. மேற்கு. இப்ப நம்ம அண்டை நாடுகள்லாம் பார்த்தோம் பாத்தீங்களா? அதே போல இந்த தெற்கு பகுதின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக பீடபூமிகள் நிறைஞ்ச பகுதி. இதுல இந்த திசையில இருந்து இந்த திசை வரைக்கும் ஒரு மழை பறந்து காணப்படும். அப்புறம் இதுல இருந்து இந்த சைடு மழை வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், சரிங்களா? பீடபூமி வந்து தெற்கு பக்கம் இருந்திருக்கும், அதிகமா இருக்கும். அதுல தெற்கு பீடபூமிகள் வடக்கு பீடபூமிகளை காட்டிலும் உயரம் குறைந்து காணப்படுகின்றன. தெற்கு பீடபூமிகளில் முக்கியத்துவம் வாய்ந்த 4 பீடபூமிகள் வந்து அரேபிய பீடபூமி. அரேபிய பீடபூமினா எந்த ஸ்டேட் இருக்கும்? எந்த டைரக்ஷன் இருக்கும்? டீச்சர்ஸ், நான் பேசுறது கேக்குதா?
கேக்குதுங்க மேம். அப்புறம் எஸ் என்ன மேம். பதில் சொல்லுங்க. அரேபியா. இப்ப அரேபிய பீடபூமி அப்படின்னா இந்த அரேபியாங்கிறது சவுதி அரேபியான்னு வரும். இப்ப அரபு கண்ட்ரி எல்லாம் எந்த பக்கம் இருக்கும்? தென்மேற்காங்க மேம். ஆமா, இந்த பக்கமும் இருக்கும். அதாவது இந்த நம்ம வேர்ல்டு மக்கள் இந்த side இந்த ஓரத்துல வரும். சரிங்களா? சவுதி அரேபியா அதாவது மேற்கு பக்கம், எக்ஸாக்டா சொல்ல போனா மேற்கு பக்கம் தான் அரபு கண்ட்ரி எல்லாம். அடுத்து தசான பீடபூமிங்கிறது இந்தியா. சரிங்களா? அது சொல்ல வேண்டிய தென்பகுதியை நோக்கி தான் இந்தியா இருக்கும். ஷான் பீடபூமி, இந்த ஷான் பீடபூமி மியான்மர். மியான்மர்ங்கிறது இந்தியாவோட அண்டை நாடு. சரிங்களா? இந்த பக்கம் இருக்குமா மியான்மர் கிழக்கு நோக்கி. அடுத்து யுனான் பீடபூமி சீனா. சீனாவும் சீனா எந்த பக்கத்துல இருக்கும்? சீனா எந்த திசையில இருக்கும்? வடக்கு சைடு. வடக்கு. இங்க வச்சுக்கோங்க, அதான் வரும். ஓரத்துல தான். அப்ப ஷான் பீடபூமிங்கிறது இங்க இருக்கும். சரிங்களா? இவற்றில் மிக பெரியது அரேபிய பீடபூமின்னு சொல்றாங்க. சரிங்களா? அராபிய பீடபூமி தான் ரொம்ப பெருசுங்கிறாங்க. இது தெரிஞ்சுக்காங்க. இது நம்ம ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி அடிச்சிருவோம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம் பாடத்துக்கு முன்னாடி. அடுத்து பெரும் சமவெளி. பெரும் சமவெளியில ஆசியாவின் முக்கிய ஆறுகளால் இரு பெரும் சமவெளிகள் உருவாக்கப்படுகின்றன. சமவெளிகள் வந்து ஆறுகளோட படிவுகளாலதான் உருவாகும். ஒன்று மேற்கு சைபீரிய சமவெளி, அதாவது ஓக் மற்றும் எனிசின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மேற்கு சைபீரிய சமவெளி, மேற்கு அப்படின்னா இந்த பக்கம் மேற்கு பக்கம் உருவாகுந்த சமவெளி. அடுத்து மஞ்சூரியன் சமவெளி, அமூர் அப்படிங்கிறாங்க. இது எந்த தசன் சேர்க்கோல்ல மஞ்சூரியன் சமவெளி. சீன பெரும் சமவெளி அப்படின்னா இங்க வடக்கு பக்கம் வச்சுக்கோங்களா, யாங்ஸி சீனா. சரிங்களா? வடக்கு. அடுத்து சிந்து கங்கை சமவெளி, சிந்து மற்றும் கங்கை. இப்ப இந்தியா அப்படின்னா இங்க இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஓரத்துல மேல சமவெளி. அடுத்து மெசபடோமியா சமவெளி, யூப்ரஸ் மற்றும் டைக்ரிஸ். சரிங்களா? மெசபடோமியாங்கிறது யூப்ரஸ் மற்றும் டைக்ரிஸ். அடுத்து ஐராவதி சமவெளி அப்படிங்கிறது ஐராவதியில இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே கேட்பாங்க அந்த மேட்ச்ல போடுவீங்களா. அதாவது ஆசியாவோட முக்கிய ஆறுகளால் உருவாக்கப்படுறதான் சமவெளி. அந்த முக்கியமான சமவெளிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மேற்கு பக்கம் வந்து சைபீரியன் சமவெளி, அது ஓக் மற்றும் எனிசி அப்படிங்கிறாங்க. மஞ்சூரியன் சமவெளி அமூர், மஞ்சூரியன் சமவெளி அமூர். சீன சமவெளி யான்சி. இந்த பேரை வச்சு நம்ம இது பண்ணிடலாம். சிந்து கங்கை சமவெளி அப்படின்னா சிந்து கங்கையில தான் கதை இருக்கு. மெசபடோமியாங்கிறது யூப்ரஸ் மற்றும் டைக்ரிஸ் சமவெளி. ஐராவதி சமவெளினா ஐராவதி தான். சரிங்களா? இதெல்லாம் முக்கியமான சமவெளிகள்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து தீவு கூட்டங்கள் அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவின் பசிபிக் கடற்கரையை ஒட்டி எண்ணற்ற தீவுகள் காணப்படுகின்றன. அதில் குரில், தைவான், சிங்கப்பூர் மற்றும் போர்னியோ போன்றவை முக்கியமான தீவுகளாகும். இதை இதுல குரில், தைவான், சிங்கப்பூர், போர்னியோ இது எல்லாமே என்னன்னா குட்டி குட்டி தீவுங்க. சரிங்களா? அடுத்து பிலிப்பைன்ஸ், ஜப்பான் மற்றும் இந்தோனேஷியா ஆகியன ஆசியாவின் மிக பெரிய தீவு கூட்டங்கள். சிறிய தீவுகளுக்கு இதை வச்சுக்கலாம். பெரிய தீவுகள் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஏன்னா இந்தோனேஷியா வந்து நிறைய தீவு கூட்டங்களை அடக்கிய ஒரு பகுதி. குட்டி குட்டி தீவுகளா நிறைய இருக்கும். அந்த அத்தனை குட்டி தீவுகளையும் அடக்கி ஒரு மிகப்பெரிய பகுதி தான் இந்தோனேஷியா. அடுத்து ஜப்பான் அப்படிதான், பிலிப்பைன்ஸ் அப்படிதான். அடுத்து அரபிக்கடலில் உள்ள மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு, பாரசீக வளைகுடாவில் உள்ள பஹ்ரைன் போன்ற இந்திய பெருங்கடலில் காணப்படும் சிறிய தீவு கூட்டங்களாகும். சரிங்களா? மாலத்தீவ்ஸ் இருக்குல்ல, அதுவும் லட்சத்தீவும் பாரசீக வளைகுடாவுல உள்ள பஹ்ரைன் போன்றவை இந்திய பெருங்கடலில் காணப்படும் சின்ன தீவுகளாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்தியாவுல காணப்படக்கூடியது. இலங்கை தீவு வங்காள விரிகுடாவில் அமைந்தது. நமக்கு மேப் தான் முக்கியம். மேப் போட்டா மட்டும்தான் நமக்கு தெரியும். இது வந்து இந்தியான்னு சொல்றோம். இது இந்தியா ஒரு பேச்சு. கொஞ்சம் இலங்கை. இலங்கை அப்படின்னா இங்க வந்து பெஸ்ட் பெங்கால் இருக்கும்.
வங்காள விரிகுடா. சரிங்களா? இது வந்து இந்திய பெருங்கடல். இப்படி இந்த இந்த டைரக்ஷன்ல பாருங்க. அப்ப நம்ம இதுல வந்து மாலத்தீவு, லட்சத்தீவு இதெல்லாம் வந்து இந்தியாவுல இருக்கு. இலங்கையும் வந்து ஒரு தனி தீவு தான். சரிங்களா? இலங்கையும் ஒரு அதாவது சுத்தியும் வந்து நீரால் நிரப்பி நடுவுல ஒரு நிலப்பகுதி இருந்தா அதை தீவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தீவு அப்படிங்கிறதுக்கு என்னன்னு அர்த்தம் கொடுத்திருக்காங்க. ஒன்று இணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவு கூட்டங்கள் என அழைக்கப்படுகிறது. நிறைய குட்டி பாருங்க, நிறைய குட்டி 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 குட்டியா இருக்கா? இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்தோனேஷியா தீவு. சரிங்களா? இதுல நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் உள்ளடக்கி இந்தோனேஷியா தீவுன்னு வச்சிருப்பாங்க. இப்ப இந்தோனேஷியா மிகப்பெரிய தீவு கூட்டம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்படியே வந்தோம் அப்படின்னா வடிகால் அமைப்பு. ஃபாஸ்டா போறேனா? ஃபாஸ்டா போறேனா? டீச்சர்ஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறேன். இல்லைங்க மேம். ஓகே. அடுத்து வடிகால் அமைப்பு. சரிங்களா? முன்னாடி என்ன பார்த்தோம்? தெற்கு பீடபூமிகள்ல பீடபூமினா என்னன்னு பார்த்தோம். அடுத்து பெரும் சமவெளிகள்னா எப்படின்னு பார்த்தோம். பீடபூமி, சமவெளி, அடுத்து தீவு கூட்டங்கள் பார்த்தோம். தீவு கூட்டத்துக்கு அப்புறம் தீவுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே வந்தோம் அப்படின்னா வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்புனா இதான் யான்சியார். யான்சியார் எங்க ஓடுது? சீனாவுல ஓடுது. இப்பதானே மேல பார்த்தோம். சீனாவுல தான் ஓடுது. ஆசியாவின் மிக பெரும்பான்மையான ஆறுகள் மத்திய உயர் நிலங்களில் தோன்றுகின்றன. எல்லா ஆறுகள் பொதுவா எங்கேயா மலையில அருவிகளாக தோன்றும். அப்படியே வந்துச்சோம்னா நீரோடையா போகும். ஓ, எனிசி, லேனா ஆகிய முக்கிய ஆறுகள் வடக்கு நோக்கி பாய்ந்து ஆர்டிக் பெருங்கடல்ல கலக்கும். சரிங்களா? நம்ம எல்லா ரிவர்ஸும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் இந்தியா பொறுத்த வரைக்கும். மேக்சிமம் ஆஃப் ரிவர்ஸ் வந்து அரபி இதுல வங்காள விரிகுடால தான் கலக்கும். நீங்க நம்ம இந்தியாவில சொல்றேன். நிறைய ஆறுகள் பாத்தீங்கன்னா வங்காள கடல்ல தான் வந்து கலக்கும். வங்கக்கடல்ல தான் கலக்கும். சரிங்களா? ஒரு சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாதது கூட இருக்கலாம். இந்திய பெருங்கடல்ல கலக்கலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆறுகள் மட்டும்தான் அரபிக்கடல்ல கலக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் சரி, ஓகே, வெரி குட். இப்ப இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சரிங்களா? இது வந்து இந்தியா இருக்கு. சரிங்களா? இது வந்து இந்திய பெருங்கடல், இங்க வங்காள விரிகுடா இருக்கு, இங்க அரபிக்கடல் இருக்கு. இப்ப கேக்குறாங்க ஒரு கொஸ்டின். இந்தியாவுல இது கிழக்கு நோக்கி பாய்கிற எல்லா ஆறுகளுமே வங்காள விரிகுடால தான் போகும். இது கிழக்கு பக்கம், இது தெற்கு பக்கம், இது மேற்கு பக்கம். இப்ப மேற்கு பக்கம் நோக்கி அரபிக்கடலில் கலக்கும் நதி என்ன, ஆறு என்னன்னு கேக்குறாங்க. இப்ப 10th புக்ல பாப்போம். நம்ம அதுதான் சொல்றேன். இங்கவே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 10th புக் படிக்கும் போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை வந்து நம்ம ரிவிஷன் பண்ற மாதிரி வச்சுக்கணும். எப்பவுமே நம்ம சின்ன கிளாஸ்ல 6th ல இருந்து 8 வரைக்கும் நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 9th 10th நமக்கு ஜஸ்ட் அந்த ரிவிஷன் படிச்சுட்டு ரிவிஷன் பண்றோம், அவ்வளவுதான். அங்க போய் புதுசா போய் பார்க்க கூடாது. 1 or 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க. அப்படியே எல்லாமே சேர்த்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கொஸ்டின் அதுல ஆனா நம்ம வந்து முழுக்க இங்க நல்லா படிச்சுட்டு போயிருங்க. இப்ப பாருங்க, நிறைய மேக்சிமம் ரிவர் வந்து இங்க வங்க கடலை தான் வந்து கலக்கும். ஒரு சிலது இங்க கடக்கலாம். ஆனா இங்க கலக்கிற ஆறு பாத்தீங்கன்னா நர்மதை, தபரி, மாரி, இதெல்லாம் வந்து மேற்கு நோக்கி அரபிக்கடல் தான் வந்து கலக்கும். இந்த நர்மதைங்கிறது தான் பெரிய நதி, பெரிய ஆறு. சரிங்களா? இந்த பெரிய நதி அந்த நர்மதை அதோட துணையாறுகள் தான் இந்த தபதி, மாகி, அப்புறம் வேற என்னென்ன நீ தம்பி பேட்டரி சார்ஜ் கொடுப்பா.
சீக்கிரம் எடு. இங்க போடு. பத்தாதுடா. பத்தாது, இங்க வா நீ. இங்க வான்னு சொன்னா கேளு. போய் ஓகே போதும். ஓகே. இப்ப மேற்கு நோக்கி பாயிற ஆறுன்னு பாத்தீங்கன்னா நர்மதை பாயும். சரிங்களா? அதோட சேர்ந்து தபதி, மாகி, அப்புறம் இதெல்லாம் சபர்மதி, இந்த நதிகள்லாம் வந்து மேற்கு நோக்கி பாயிற நதிகள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. புக்கு பக்கத்துல ஏதாவது இவ்வளவு இடம் இருக்குல்ல, நோட் பண்ணிக்கோங்க. மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் சொல்லட்டுமா? எழுதுறீங்களா? ஓகேமா. கொஞ்சம் கொஞ்சம் நீங்களும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்க, பண்ணாதானே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வரும். மேற்கு நோக்கி பாயும் நதிகள் நர்மதை, தபதி, மாகி, சபர்வதி, இவை எல்லாமே மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்கும். இங்க பாப்போம், நம்ம பின்னாடி வரும் எல்லாம் வரும். ஆனா முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க, நல்லது நம்மளுக்கு. நோட் பண்ணியாச்சா? ஓகே. அடுத்து ஆசியாவின் பெரும்பான்மையான ஆறுகள் மத்திய உயிரினங்கள் தோற்றின. ஓகே. ஓ, எனிசி, லேனா ஆகிய முக்கிய ஆறுகள் வடக்கு நோக்கி பாய்ந்து ஆர்டிக் பெருங்கடல்ல கலக்கும். சரிங்களா? நம்ம வேர்ல்டு மேப்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்டா தெரியும். இது சீனாவுல இருக்குன்னா ஆர்டிக் எங்க இருக்குது? ஆர்டிக் பெருங்கடல் எங்க இருக்குது? அப்படியே மேல வாங்க, இத பாருங்க. இங்கே பாருங்களா? சரிங்களா? ஆர்டிக் எங்க இருக்கு? இங்க இருக்கா மேல? அப்ப என்னவா? சீனா எங்க இருக்கும்? இந்த பக்கம் தான், வடக்கு நோக்கிதான் இருக்கும். அப்ப இப்ப தெரியுதா? இப்ப சீனா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, சொல்றேன், கற்பனையா சொல்றேன். சீனா இங்க இருக்கும். இதுதான் யாங்சி. ஒரு மலை வந்து உருவாக்கி என்ன ஆகும்? பக்கத்துல என்ன கடல் பக்கத்துல கலக்கும்? சொல்லுங்க. பக்கத்துல என்ன கடல் இருக்கோ அங்கதானே கலக்கும். அப்ப ஆர்டிக் பெருங்கடல் வந்து இங்க கலக்கும். சரிங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இதெல்லாம் மோஸ்ட்லி நமக்கு வந்து வங்காள கடல்லையும் இந்த அரபிக்கடல் தான் கலக்குறத நம்ம பார்ப்போம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இதுல என்னென்ன எந்தெந்த ஆறு கலக்குதுன்னா ஓ, எனிசி, லேனா. ஓ, எனிசி, லேனா இது எல்லாமே வடக்கு நோக்கி பாய்ந்து தலை பக்கத்துல, நம்ம இந்தியாவுக்கு மேல பாத்தீங்கன்னா தலை பக்கத்துல, தலை பகுதியில அங்கதானே சீனா இருக்குது. அப்ப வடக்கு நோக்கி பாய்ந்து ஆர்டிக் பெருங்கடல்ல கலக்குது. இதெல்லாம் மறக்கவே கூடாது. இவை குளிர்காலத்தில் உறைந்து விடுகின்றன. ஏன்னா கடல் அப்படிப்பட்ட கடல், வெறும் பனிக்கட்டியா இருக்கிற கடல். ஆர்டிக் என்னது? எந்த மாதிரி பகுதி? நிறைந்த பகுதி. என்ன மிஸ்? உறைந்த பனிக்கட்டிகள் அதிகமா நிறைஞ்சிருக்கு. அது பனி குறைந்த பகுதி. எப்பவுமே அங்க பனியாதான் இருக்கும். சோ அந்த குளிர்காலத்துல அது ஃபுல்லாமே அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. ஆனால் தெற்கு ஆசியாவில் பாயும் ஆறுகளான பிரம்மபுத்திரா, சிந்து, கங்கை, அதாவது இந்தியாவில் ஐராவதி, அதாவது ஐராவதிங்கிறது மியான்மர்ல பாயும். அண்டை நாடான மியான்மர்ல ஐராவதி பாயும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகியவை வற்றாத ஆறுகள் பனி படர்ந்த உயர்ந்த மலைகளில் தோன்றுகின்றன. அதனாலதான் இங்கே வற்றாத ஆறுகள். பனி படர்ந்த இமயமலையில உருவாகும். சரிங்களா? அதாவது இந்தியா எப்படின்னா இங்க உருவாகுது, இமயமலையில உருவாகுது கங்கை. கங்கையோட துணையார் தான் யமுனை.
இங்க வரும்போதும் பிரம்மபுத்திரா அங்க திரும்பும் டைரக்ஷன் வந்து டைவர்ட் ஆகும். சரிங்களா? இதுவே மிஸ் ஒரே ஒரு நதி தான் மிஸ். அது வந்து எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. அவன் ஊருக்கு பேர் வச்சுக்கிட்டான். சரிங்களா? நீங்க நல்ல மேப்ப நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு ஆறு தான் உருவாகும். இங்க இமயமலையில ஒரு ஆறு உருவாகும். இங்க உருவாக்க பனி ஆறுகள் உருகி இங்க ஒரு நதி உருவாகும். அதுதான் கங்கை. அந்த கங்கைக்கு கீழே வரதான் யமுனை. இப்படி பிரம்மபுத்திரா போகும். இது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இது போகும். சரிங்களா? இப்படி இந்த சைடு மேற்கு வடக்கு நோக்கி போகும்போதும் சிந்து நதி இங்கிட்டு போயிடும். திபெத்து சைடு போயிடும் சிந்து. சரிங்களா? கொஞ்சம் தான் இங்கிட்டு இருக்கும். நமக்கு ரொம்ப கம்மி. அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் மோஸ்ட்லி நம்ம இந்தியாவோட மேப்ல சிந்து நதிங்கிறது ஒரு பேருக்காக சொல்லுவாங்க. ஆனா திபெத்து சைடு இந்த சைடு சீனா சைடு அதிகமா போயிடும். சரிங்களா? இப்ப மியான்மர்ல வந்து ஐராவதிங்கிற பேர்ல போகும். இதெல்லாமே வந்து பனி படர்ந்த உயர்ந்த மலைகள்ல தோன்றதுனால இது வற்றாத நதிகள். இவை குளிர்காலத்தில் உறைவதில்லை. பனி ஆறுல உருவாகிற மலை இது ஆறுகள் பனி காலத்துல உருகாது. ஏன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பனியில உருவாகிற ஆறாவே இருந்தாலும் அந்த தண்ணி பாயிற நிலப்பகுதி எப்படி இருக்கும் மிஸ்? இமயமலையில கங்கை நதி உருவாகுது மிஸ். அது ஒவ்வொரு ஆறா ஒவ்வொரு ஊர்ல பேர்ல வருது மிஸ். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு இடத்துக்கு நிலப்பரப்பு, காலநிலை, வெப்பம் இதெல்லாம் மாறுபடுமா? மாறுபடும். ஏன் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை நல்லா சிக்கன் மட்டன் மாறும் மேம். சாப்பிட்டீங்களா? உறங்கிட்டீங்களா? மாறுபடும். ஆ? மாறுபடும். அப்ப பனிமலையில் உருவான ஆறாவே இருந்தாலும் அடுத்தடுத்த இடங்களை நோக்கி வரும்போது ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த கிளைமேட் சேஞ்சிங் இருக்கிறதுனால அது உருகாம வருது. சரிங்களா? அடுத்து யூப்ரஸ் மற்றும் டைக்ரிஸ் ஆறுகள் மேற்கு ஆசியாவில் பாய்கின்றன. சரிங்களா? யூப்ரஸ் மற்றும் டைக்ரிஸ் ஆறுகள் மேற்கு ஆசியாவில். சரிங்களா? மேற்கு ஆசிய கண்டம் தான், ஆனா மேற்கு சைடு பாய்கின்றன. அமுர், கோவாங்கோ, யான்சி மற்றும் மீகம் ஆகிய ஆறுகள் ஆசியாவின் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் பாய்கின்றன. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. யூப்ரிஸ் மற்றும் டைக்ரிஸ் வந்து மேற்கு ஆசியாவில மேற்கு பக்கம் போயிடுச்சு. சரிங்களா? அடுத்து அமுர், கோவாங்கோ, யான்சி, மீகம் இதெல்லாம் ஆசியாவோட தெற்கு பகுதி கீழ்ப்பகுதி இருந்துச்சு. தென்கிழக்கு பகுதி தெற்கு பகுதி பிளஸ் தென்கிழக்கு பகுதியில இந்த ஓரத்துல போயிடுச்சு. சரிங்களா? ஆசியாவின் மிக நீளமான ஆறு யான்சி தான். யான்சிங்க நம்ம பார்த்த பாத்தீங்களா? அந்த யான்சி தான் ரொம்ப பெருசு. எதுல? ஆசியாவிலே மிக நீளமான ஆறு. இந்த மேல இருக்கு பாருங்க. இந்த நதிதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய நதியா, பெரியது. சரிங்களா? பாத்துக்கோங்க. அடுத்து வந்து அப்படின்னா இங்க காலநிலை முப்பள்ளத்தாக்கு பாருங்க. முப்பள்ளத்தாக்கு நீர் தேக்கமானது யான்சி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாகும். இது சீனாவின் மின்சார தேவையில் 10% பூர்த்தி செய்யும். ஏன்னா சீனா வந்து பச்சை தண்ணியை கூட விட மாட்டான். அதுல ஏதாவது ஒண்ணு தயார் பண்ணிடுவான். சரிங்களா? அறிவுகாரம் மனுஷங்களா இருக்காங்க. 10% மின்சார தேவையை இந்த யான்சி நீர்த்தேக்கமானது அவங்களுக்கு பூர்த்தி செய்யலாம். தான் வந்து முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கம் அப்படிங்கிறாங்க. அது எங்கே கட்டியிருக்காங்கன்னா சீனாவுல இருக்கக்கூடிய யான்சி நதியில கட்டியிருக்கிறாங்க. இதுதான். அப்படி வந்துட்டோம் அப்படின்னா காலநிலை. இப்ப ஆசியாவின் பல தம்பி ஃபேன் ஆஃப் பண்ணிடு, ஃபேன் வேண்டாம். ஆசியாவின் பல வகையான காலநிலைகள் நிலவுகின்றது. நம்ம எல்லாருமே ஏசியன் கான்டினென்ட்ல தான் இருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு இடத்துக்கு இடம் வந்து அந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது இருக்கும். தம்பி சீக்கிரம் முடியும். வட ஆசிய பகுதியில் நீண்ட கடுங்குளிர் காலமும் மிதமான குறுகிய கோடை காலமும் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க.
இப்ப வடபகுதி ஆசியாவுல இந்த வடக்கு பகுதினா எந்த சைட குறிக்கும்? அதாவது எந்த இது இருக்கும்? ஆர்டிக் இருக்கா? சொல்லுங்க, ஆர்டிக் இருக்கா? ஆர்டிக் வட்டம் இருக்கும். அப்ப அது எல்லாமே வந்து என்னது? பனி பிரதேசம். சரிங்களா? அது கோடை காலத்துல வந்து குறுகிய கால கோடை தான் இருக்குமா, நம்ம அளவுக்குலாம் இருக்காது. குளிர்காலம் பாருங்க, -37 37 டிகிரி சென்டிமீட்டர், -37 டிகிரி சென்டிமீட்டர். நான் கரெக்ஷன் பண்ணுவேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம. குளிர்காலம் பாருங்க, -37 டிகிரி சென்டிமீட்டர். கோடை காலத்துல 10 டிகிரி சென்டிமீட்டர் ஆகும். சரிங்களா? அடுத்து இங்கு பனிப்பொழிவு உண்டு. அது வந்து 250 மில்லி மீட்டர்ல இருந்து 300 மில்லி மீட்டர் வரைக்கும் இருக்கு. ஆசியாவின் வடகிழக்கு பகுதியில் மிக குறைந்த குளிர்காலம், மித மித வெப்ப கோடை காலமும் 50 மில்லி மீட்டர் முதல் 250 மில்லி மீட்டர் வரை மிதமான மழைப்பொழிவும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா ஆர்டிக் பகுதியில வந்து கோடை காலங்கிறது அந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியாது. சும்மா லைட்டா சூரியன் வந்துட்டு போகும். அது வந்து 50 தான். அந்த அளவு பாத்தீங்கன்னா 50 தான் இருக்கும். ஆனா மழை வந்து எப்பவுமே இருக்கும். சரிங்களா? அதுக்கு மழை வந்து வாட்டர் கண்டென்ட்டா வராட்டினாலும் கூட அட்லீஸ்ட் வந்து என்னது ஐஸ் கண்டென்ட்டாவது வரும். அப்ப 50-ஆ இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கூட இதுதான். இது வந்து முக்கியமானது. ஆறுகள் இது பிறப்பிடம் எந்த கடல்ல போய் சேருது அப்படிங்கிறது இதோட நீளம் கிலோமீட்டர் கணக்குல கொடுத்துருக்காங்க. இப்ப யாங்சி அப்படிங்கிறது திபெத்து பீடபூமி. சரிங்களா? திபெத்து பீடபூமி இந்தியாவோட அதிகமா இருக்குதா இல்ல சீனாவோட அதிகமா இருக்கா? வேற ஏதாவது இந்திய மேப் கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம், இந்திய மேப்பே காணாம. சீக்கிரம் வாங்க, அடுத்த படம் நல்ல படம். சொல்லுங்க டீச்சர்ஸ். திபெத் போடுவோம். சீனா. சீனா மேம். திபெத்து பீடபூமிங்கன்னா திபெத்துல சொல்றாங்களா? சீனா. சீனா மேம். சீனாலதான். அப்ப யாங்சி மேப் பண்ணிக்கலாமா? வடக்கு, கிழக்கு, சாரி தெற்கு, மேற்கு. இப்ப திபெத்து பீடபூமி இதுதான் இந்தியா. ரஃபா வரைவேன், கொச்சுக்காது இப்படி வராது ஆரம்பிச்சுக்கணும். இது சீனா வடக்கு. இந்த ஓரத்துல இருந்து வச்சுக்கோங்க சீனா. இதுதான் இதுதான் திபெத்து பீடபூமி. இங்க வந்து முக்காவாசி இருக்கணும், இங்க கால்வாசி இருக்கணும். சரிங்களா? அப்ப அதிகமா இருக்கிறது திபெத்து பீடபூமி சீனாவிலதான் அதிகமா இருக்கு. அதனால இது உலகத்தின் கூரைன்னு கூட சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இங்க வந்து யாங்சி, இந்த சீனாவோட யாங்சிங்கிற ஒரு ஆறு ஓடுது. ஆசியாவிலே ரொம்ப நீளமான ஆறுன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து எந்த கடல்ல வருதுன்னா கிழக்கு சீன கடல்ல வந்து போய் பாயுது, சேருது. திபெத்து பீடபூமியில இங்க உருவாகி, சரிங்களா, கிழக்கு பக்கம் இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் போய் இங்க போய் கிழக்கு சீன கடல்ல, இந்தியா மேப்ல வைக்கும் போது இப்படி வரும், இதே சீனா மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். இங்க உருவாக்கி அதாவது இந்த இதுல இருந்து உருவாக்கி ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிழக்கு பக்கம் போய் பாயுது. சரிங்களா? அதாவது கிழக்கு சீன கடல்ல போகுது. இந்த அளவெல்லாம் அவளுக்கு வேண்டாம், விட்டுருங்க. அடுத்து ஹோவாங்கோ அப்படிங்கிறது இதுவும் வந்து திபெத்ல தான் உருவாகுது. சரிங்களா? யாங்சி, ஹோவாங்கோ, மீகாங் அப்படிங்கிறது எல்லாமே திபெத்ல தான் உருவாகுது. ஆனா ஒவ்வொரு இடத்துல போய் சேருது. ஹோவாங்கோங்கிறது போகாய் வளைகுடா. சரிங்களா? போகாய் வளைகுடா. அது கோவமா போறான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோவாங்கன்னா கோவமா போரா, போகாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து மீகாங் அப்படின்னா இதுவும் திபெத்து தான். தென் சீன கடல் தெற்கு பகுதி. இந்த சைடு வச்சு கிழக்கு பக்கம் பார்த்துட்டு அடுத்து தெற்கு பக்கம்
பக்கம் இங்க வருது. தென் சீன கடல்ல வருது. மீகாங் அப்படின்னா தெற்கு பக்கம் வந்துட்டாங்க. இங்க ஒரு கடல் பாயுது, அடுத்து ஒரு கடல் வந்துருச்சு தெற்கு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எனிசி அப்படின்னா தானுவாலா மலை, ஆர்டிக் பெருங்கடல்ல. சரிங்களா? தானுவாலாங்கிறது ஆர்டிக் பெருங்கடல்ல மேல இந்த பக்கம் வடக்கு பக்கத்துல வந்து பாயுது. அப்ப அது இங்க உருவாகும்னு நினைக்கிறேன். தானுவாலா உருவாக்கி இங்கிட்டு வரும். எனிசி தானுவாலா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆர்டிக் ஆர்டிக் எனிசி தானு. எனிசியும் தானும் வந்து ஆர்டிக் போறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிக் பெருங்கடல்ல போய் பனிக்கட்டிகள்ல போறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஓக் அப்படின்னா அல்டாய் மலை. ஓக் வளைகுடாவில தான் போய் சேரும். ஓக் அல்டாய். சரிங்களா? ஓக் ரொம்ப அல்டலா இருக்கிறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓக் வளைகுடா. பிரம்மபுத்திரா வந்து இமயமலை தான். அது வந்து வங்காள விரிகுடாவில தான் கலக்கும். பிரம்மபுத்திரா வந்து வங்காள விரிகுடாவில தான் கலக்கும். நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எந்தெந்த நதி வந்து மேற்கு பக்கம் கலக்குது அப்படின்னுட்டு. மோஸ்ட் ஆஃப் ரிவர்ஸ் வந்து எங்க வங்காள விரிகுடாவில தான் கலக்கும். அடுத்து சிந்து வந்து இமயமலை தான் உருவாகுது. இந்த ஓரத்துல உருவாகி இது என்ன பண்ணும்? இந்த மேற்கு பக்கமே போயிடும். சரிங்களா? சிந்து அது இந்தியாவுக்கு அதிகமா வராது, கொஞ்சம் தான் வரும். ஆனா இமயமலை உருவாகி இந்த மேற்கு பக்கம் ஓரத்திலே போய் மேற்கு கடலான அரபிக்கடலே ஐக்கியமாயிடும். சரிங்களா? அடுத்து அம்மு அப்படிங்கிறது சிகா ஆர்கான் ஆறுகளின் சங்கமா. ஓகே. சிகா ஆர்கான் ஆறுகளோட சங்கமம் தான் இந்த இது எங்கன்னா டாடர் நீர் சந்தியில. சரிங்களா? இப்ப அம்முங்கிறப்பல சிகா ஆர்கன் இங்க போய் சங்கமம் ஆகும். சரிங்களா? அம்மூர் ஆர்கன் சிகா அப்படின்னு ஞாபகம். டாடா காமிச்சிட்டு போகுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டாடர் நீர் சந்தியில போகுது. இதெல்லாம் ஒரு ஷார்ட்கட் வச்சுதான் படிக்கணும். எல்லாம் சுத்தமா மறந்து போயிடும். அடுத்து கங்கை வந்து இமயமலையில உருவாகி வங்கக்கடல்ல வந்து கலக்கும். சரிங்களா? அதே போல ஐராவதி வந்து இதனோட துணையாக தான் அது வடக்கு மியான்மர்ல வந்து பிறந்து வங்காள விரிகுடாவுல போய் என்ன ஆகுது? இதாயிரும், முடிஞ்சிடும். சரிங்களா? இது வந்து தெரிஞ்சுட்டே போதும். இதெல்லாம் கட்டாயம் கேட்பாங்க. அடுத்து தெற்கு கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகள் பருவ காற்றுகளின் தாக்கத்திற்கு உட்பட்ட பகுதிகளாகும். தெற்கு கிழக்கு எனக்கு தென்கிழக்கு ஆசிய பகுதிகள் வந்து அதிகமா பருவ காற்றுக்கு அதிகமா பாதிப்பு ஏற்படும். பொதுவாக கோடைக்காலம் அதிக வெப்பமும் ஈரப்பதத்துடனும் குளிர்காலம் வறண்டும் காணப்படும். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு பாருங்க. ஏன்னா அது எங்க எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்கும். இந்த தென்கிழக்கு பகுதியில ஆசியாவோட தென்கிழக்கு பகுதியில சரிங்களா? கோடை காலம் பொதுவா எப்படி இருக்கும்? வெப்பமா இருக்கும். ஓகே. ஆனா ஈரப்பதத்துடன் காணப்படுமா? வெப்பமும் இருக்கும், அட் சேம் டைம் ஈரப்பதமும் இருக்கும். குளிர்காலம் வந்து வறண்டு காணப்படுமா? ஆக்சுவலி எப்படி இருக்கும்னா குளிர்காலம் தான் ஈரப்பதத்துடன் இருக்கணும். கோடை காலம் தான் வெப்பமும் வறண்டும் காணப்படணும். அப்படிதானே வரும்? அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்குது. அடுத்து கோடைக்கால பருவமழை காற்றுகள் இந்தியா, வங்கதேசம், இந்தோசீனா, பிலிப்பைன்ஸ் மற்றும் தெற்கு சீனா ஆகிய நாடுகளுக்கு அதிக மழைப்பொழிவை தருகிறது. இது கோடைக்கால பருவக்காற்று. இந்த சைடு இது எல்லாமே மேற்கு பக்கமா இருக்கிறது. மேற்கு தெற்கு பக்கமா இருக்கிற நாடுகளுக்கு 1500 மில்லிமீட்டர்ல இருந்து 2500 மில்லிமீட்டர் வரைக்கும் தருதுன்னு சொல்றாங்க. அடுத்து இந்தியாவில் உள்ள மவுண்ட் சின்ட்ராம் 11,871 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 871 வச்சுக்கோங்க. சரிங்களா? மில்லிமீட்டர் வந்து அதிக மழை பொழிவை பெறுவதால் இது உலகின் அதிக மழை பெறும் பகுதியாக உள்ளது. அதே போல இந்த மவுண்ட் சின்ட்ராம்ல குளிர்ச்சிருக்கலாம் ரொம்ப திட்டாட்டமா. எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அதே அளவுக்கு வறட்சியும் சீக்கிரமா ஏற்படுமா? எங்க? மவுண்ட் சின்ட்ராம்ல. இந்த மவுண்ட் சின்ட்ராம் எங்க இருக்குது? மவுண்ட் சின்ட்ராம் எங்க இருக்குது? இந்தியா மேம். இந்தியா. இந்தியாவில தான் இருக்குது. அதான் இந்தியான்னு கொடுத்துறாங்களே, இந்தியாவில உள்ள மவுண்ட் சின்ட்ராம்னு. இந்தியாவில ராஜஸ்தான். இங்க ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல மழை பொழியுமா? பெய்யும். பக்கத்துல என்ன இருக்குது? டெசர்ட் இருக்குது. மக்கள் இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு எல்லாம் மக்கள் மழை முடியாது. இந்த அளவுக்கு மழை முடிஞ்சா பாலைவனம் வருது. மேகாலயா. மெகாலயான்னு சொல்லலாம், மேகாலயான்னு சொல்லலாம். ஒருத்தவங்க மெகாலயா. மெகாலயோட ஜெய்சால்மர் அங்க இருக்கு மேம்.
ராஜஸ்தான்ல. என்ன மிஸ்? ஜெய்சல்மர். ஜெய்சால்மர். ஜெய்சல்மர் வந்து அது நான் உங்களுக்கு தென்கிழக்கு ம். பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று நடத்தும்போது நான் சொல்றேன். இதே என்னை போட்டு கன்ஃப்யூஸ் அதுல வந்து மழை குடுக்கும் மிஸ். இதுதான் மிஸ் இந்தியாவுல அதிகமா. இந்தியான்னு ஒரு நாட்டுல எப்பவுமே ம். ஒரு மழை பெஞ்சுகிட்டு இருக்கும். சரிங்களா? நீங்க தீபாவளி ஆ. டைம்னா மழை போட்டுக்கிட்டே கிடக்கும். நம்ம ஊர்லயும் கொட்டும். ஆனா சும்மா எப்ப பார்த்தாலும் மழை பெய்யும். பாருங்க. இந்த அளவுக்கு அளவு வந்து எங்கேயுமே வராது. ஆனா மவுண்ட் சிண்ட்ராம்ல மெகாலயாவுல வரும். சரிங்களா? அது வந்து ஆம், ராஜஸ்தான்ல வர்றது வந்து இது சொல்றீங்களா? அந்த அது பேர் என்னது? ஜெய்சல்மர். ஜெய்சல்மர்ல வந்து இப்படி போற போக்குல கொஞ்சம் மழைய குடுத்துட்டு போகும். சரிங்களா? குறைந்தத குடுத்துட்டு போகும். ஆனா அதிகமா குடுக்குறது மவுண்ட் சின்ட்ராம். இது வந்து மெகாலயா. மெகாலயா. இதோட கேபிட்டல் என்ன? சொல்லுங்க. மெகாலயாவோட கேபிட்டல் என்ன? ஆ? டீச்சர்ஸ் ப்ளீஸ் இல்ல ஆன்சர் மேம். ஷில்லாங். ஷில்லாங். ம். ஷில்லாங். இன்னுமே நாளைக்கு கிளாஸ்ல ஐ மீன் அடுத்த வாரம் கிளாஸ் வந்து வரும்போதும் எத்தனை இந்தியாவுல எத்தனை ஹவு மெனி ஸ்டேட்ஸ்? எத்தனை மாநிலம் இருக்குதோ அந்த மாநிலம் அதுக்கான கேபிட்டல். இது எல்லாத்தையும் படிச்சு வர்றீங்க. எல்லாரும் கும்பல்ல கோயந்தா போடக்கூடாது. நான் யாரை கேட்கணும் அவங்க தான் சொல்லணும். ஓகே அதுக்கு மேம். யாரும் கிளாஸ் கேட்டுறவங்க யாரும் கிளாஸ் எல்லாம் வராம இருந்துடாதீங்க. சரிங்களா? சாரி மேம். இதெல்லாம் பேசிக் மீன்ஸ் இதெல்லாம் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் சரிங்களா? நாளைக்கு நம்மள யாரும் கேள்வி கேட்கவே முடியாது. கேள்வியே யாரும் நம்மள வந்து கேட்கவே கூடாது. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு பாடத்த எடுத்துட்டோம்னா, இப்ப ஜியோகிராஃபினா இந்தியாவ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்தியாவ தெரியாம ஜியோகிராஃபி தெரியக்கூடாது. தெரியாது நமக்கு. இந்தியாவுல எந்த பக்கத்துல, எந்த திசையில அதிகமான மலைகள் இருக்குது? அந்த மலைகளுக்கு தொடர்ச்சியான மலைகளா? இல்ல தொடர்ச்சியற்ற மலைகளா? அந்த மலைகள் வந்து அந்த மலைகள்ல எந்தெந்த நதிகள் எந்தெந்த அ ஆறுகள் உற்பத்தி ஆகுது? அந்த ஆறு எந்தெந்த ஊருக்கெல்லாம் பாயுது? எந்தெந்த ஊர்ல அதிகமான அளவு அந்த விவசாயம் அந்த செழுமைக்கு அதிகமா அது யூஸ் ஆகுது? அது எந்த கடல்ல வந்து கலக்குது? அங்க எந்த மாரி அணைக்கட்டு இருக்குது? அந்த அணைக்கட்டு யார் கட்டுனாங்க? எந்த காலத்துல கட்டுனாங்க? அந்த அணைக்கட்டுனால எத்தன ஊர்களுக்கு வேளாண்மையோட தேவைய பூர்த்தி செய்யுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு டீச்சராக்க நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இது எல்லாமே இப்பல்லாம் நம்ம நினைக்கிற மாரிலாம் கொஸ்டின் வராது. அத நல்லா கிளியரா மைண்ட்ல ஏத்திக்கங்க. நாம படிச்சுட்டு போனதான் இங்க வரணும்னு நினைச்சோம்னா எந்த எக்ஸாம்லயும் பாஸ் பண்ண முடியாது. அவன் கேட்கிற கேள்வி என்னங்கிறத நம்ம உள்வாங்கிக்கணும். உள்வாங்கணும் அப்படின்னா, அவன் கேட்கிற ஒரு கேள்விக்கு ஒரே ஒரு கேள்வி எக்ஸாம்பிள் சொல்றேன். திருக்குறள் ஏன் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. குரூப் 1ல ஒரு கொஸ்டின் வந்துச்சு. எங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு பதில் சொல்லுங்க. ஏன் திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொல்றாங்க? சும்மா சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷம் பேசலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. உலக மொழிகள் பலவற்றுக்கு பொதுவாக இருப்பதனால் உலக பொதுமறை. ஓகே. அது ஒரு ஆப்ஷன் தான். அடுத்து பல மொழிகள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் சொல்லுங்க. நல்ல அறக்கருத்துக்கள் அதிகமா இருக்குது. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கான வாழ்வியல் நெறிமுறைகள சொல்லிக் குடுக்குது. இப்ப சீனாக்காரன் இத வந்து இந்த சீன மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சாலும், அந்த அந்த மொழி அந்த மக்களுக்காகவே எழுதப்பட்ட நூலாகவே இருக்கும். தனக்கே அது எழுதப்பட்ட நூலாக இருக்கும். இப்ப நான் தமிழ் மொழியில இருந்து நான் படிச்சாலும், திருவள்ளுவர் எனக்கு மட்டுமே எனக்கா எழுதுன மாரி இருக்கும். அந்த ஃபீல் குடுக்குமா? Yes, ma'am. ம். ஒவ்வொரு குறள் வந்து இருக்குது. என்ன குறள் எடுத்துக்கலாம்?
உம் நன்றி மறப்பது நன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு ஒரு குறள் இருக்கு. அந்த குறள் வந்து ஒரு நன்றி, அதாவது ஒருத்தவங்க செய்த உதவிய வந்து நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு வரும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும் தானே? இது எல்லா மொழிக்காரவங்க எந்த மொழி பேசினாலும் பொருந்தும் தானே? ஆஹ் அப்படிங்கும் போதும் இந்த ஒரு கொஸ்டின் உலக நம்ம எப்படி படிச்சிருக்கோம்? திருக்குறள் வந்து உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நான் படிச்சிருக்கோம். அவன் அதை கேள்வியே கேட்கல. இத்தனை ஆப்ஷனை கொடுக்குறேன். இத்தனை ஆப்ஷனுமே அந்த உலக பொதுமறைக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருக்கு. அப்ப நம்ம கேள்விகள் என்பது நாம ஒரு கேள்வியை மனசுல வச்சுட்டு போய் பரிட்சை எழுதுறதுக்கு போகக்கூடாது. அங்க வந்து கேட்கிற கேள்வியை நம்ம எதிர்கொள்ற மாதிரி தான் போகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். நீங்க ஜியோகிராபி படிக்கிறீங்க அப்படின்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஜியோகிராபி? ஜியோகிராபி அதாவது புவியியல் என்றால் என்ன? புவி நீங்க உலக புவியியலை படிக்க வேண்டாம். உள்ளூர் புவியியலை படிங்க. இந்தியா பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் எத்தனை இருக்குது? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கேபிட்டல் இருக்கும், தலைநகர் இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே இதெல்லாம் சேர்ந்ததான் நமக்கு பாடங்கள். இதுதான் புவியியலா, அதாவது நிலப்பரப்புகளையும் கடலையும் மழையும் அலையையும் காலநிலையும் வானிலையும் படிக்கிறது புவியியல். அங்க நடக்கிற அரசியலை படிக்கிறது அரசியல் அமைப்பு. அங்கே நடந்த வரலாற்று நிகழ்வுகளை படிக்கிறது வரலாறு. அதை நம்ம படிச்சுதான் தெரிஞ்சுக்கணுமா? இந்த மாதிரி நிறைய நம்ம விஷயத்த நம்ம சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா நிறைய தெரிஞ்சுக்கலாமே. இன்னைக்கு டேட் வரைக்கும் என்ன நடந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கலாமே. அப்ப நம்மளை தாண்டி எந்த கேள்வியும் நம்மளை தாண்டி போயிடாது. அதனால எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இதான் ஹோம்ஒர்க் கொஸ்டின். அடுத்து பாருங்க. நிலநடுக்கோட்டிலும் அதனை சுற்றிலும் காணப்படுகின்ற பகுதியிலும் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான காலநிலை உள்ளது. நிலநடுக்கோட்டிலும், சரிங்களா, இது பூமி உருண்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. கற்பனை பண்ணுங்க. இதை ஏதோ அச்சக்கோடு எது தீர்க்க சொல்லி கொடுத்தேன் சொல்லுங்க. பண்ணிக்கலாம். இதுதான் பூமி உருண்டை. ஓகே. இதுல எந்த அதாவது நெட்வொர்க்ல போறது அச்சக்கோடா இல்ல கிடைமட்டமா போறது அச்சக்கோடா தீர்க்கக்கோடா எதுன்னு சொல்லுங்க. வடக்கு தெற்கே அச்சக்கோடுமா? வடக்கு தெற்கே அச்சக்கோடு. கிழக்கே வந்து தீர்க்கக்கோடு. அவங்க சொன்னது கரெக்டா? தப்பு மேம். மேம் கிழக்கு மேற்காக வரையப்பட்ட கற்பனை கோடு தான் அச்சக்கோடு. வடக்கு தெற்காக வரையப்பட்ட கற்பனை கோடு தான் தீர்க்க கோடு. இதுதான் தீர்க்க கோடு. ஆனா அவங்க கேட்டோட சொன்னாங்க, ட்ரை பண்ணாங்க. அதுக்கே பாரு, இதுதான் தீர்க்க கோடு. சரிங்களா? இதுதான் அச்சக்கோடு. இப்ப நிலநடுக்கோடுன்னு ஒரு கோடு, ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட். இதை சுற்றிலும் காணப்படுகின்ற பகுதியில் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான காலநிலை உள்ளதுங்கிறாங்க. இங்க குளிர்காலம் இல்லை. சரிங்களா? ஒரே மாதிரியான சூழ்நிலை இருக்கும், ஆனா குளிர்காலம் மட்டும் இல்லை. எது? நிலநடுக்கோட்டும் அதை சுற்றியுள்ள பகுதியிலையும். இங்க காணப்படும் சராசரி வெப்பநிலை 27 டிகிரி சென்டிமீட்டர்ல பதிவாகுது. மழை பொழிவு பாத்தீங்கன்னா 1270 மில்லி மீட்டர் அப்படிங்கிற அளவுல இங்க இதாகுது. வெப்பநிலை கம்மியாகவும் மழை பொழிவு அதிகமாகவும் காணப்படுது நிலநடுக்கோட்டிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும். மேற்கு மற்றும் மத்திய ஆசியாவில் வறண்ட வெப்பமான காலநிலை காணப்படுகிறது. இந்த பகுதிகளில் வெப்பநிலை பகலில் அதிகமாகவும் இரவில் குறைந்தும் காணப்படுகிறது. பாருங்க, மேற்கு மற்றும் மத்திய ஆசியாவில் வறண்ட வெப்பமான காலநிலை இருக்குதான். அங்க எப்படி இருக்குதானா வெப்பநிலை வந்து பகல்ல வந்து அதிகமா இருக்குமா, நைட்ல வந்து குறைஞ்சிருக்குமா. ஆகத்தான் அங்க வெப்பம் தான் இருக்குது. மழை அளவு பாருங்க ரொம்ப கம்மியா இருக்கு. 25 மில்லிமீட்டர்ல இருந்து 200 மில்லிமீட்டர் வரைக்கும் காணப்படுது. ஆசியாவின் மேற்கு கடற்கரையோரம் அதாவது மத்திய தரைக்கடல் ஓரம் குளிர்காலத்தில் மழையை பெறுகின்றது. இங்கு கோடைக்காலம் மித வெப்பத்துடன் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தான். அடுத்து வந்து பாருங்க, ஏன் நிலநடுக்கோட்டு பகுதியில் குளிர்காலம் காணப்படுவதில்லை அப்படின்னா, அங்கதான் சொன்னாங்கல்ல எப்பவும் ஒரே மாதிரியானதான் இருக்குது. இதுக்கு ஏதாவது வச்சிருப்பாங்களே. சரி, ஓகே. ஆசியாவில் பாலைவனங்கள் மேற்கு கடற்கரையோரமாக காணப்படுகிறது.
ஆசியாவுல பாலைவனம் வந்து மேற்கு பகுதியா இருக்குது. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ராஜஸ்தானே எடுத்துக்கலாம். அது மேற்கு பக்கம் தான் இருக்குது. அங்குள்ள அரேபியா, அதாவது சவுதி அரேபியா மற்றும் இந்தியாவுல இருக்கிற பாலைவனங்கள் பாகிஸ்தான்ல. அது பாகிஸ்தான் மீன்ஸ் இங்கிட்டு 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 ராஜஸ்தான், இங்கிட்டு போனா பாகிஸ்தான். இந்த ஒரு பாலைவனம் தான் இங்கிட்டு இருக்கும், அங்கிட்டு இருக்கும். சரிங்களா? அது தெரியுமா உங்களுக்கு? ஒரே பாலைவனம் தான். இங்கிட்டு போனா பாகிஸ்தான், இங்கிட்டு போனா ராஜஸ்தான். தெரியுமா? தெரியும் மேம். ஆஹ் அதாவது இது இந்தியா, இங்க ராஜஸ்தான் இருக்கு. ராஜஸ்தான் இருக்கு, இங்க பாகிஸ்தான், இங்க ஆப்கானிஸ்தான் இருக்கும். இப்ப இந்த தார் பாலைவனமானது இங்க ராஜஸ்தான்ல இருந்துச்சுன்னா தார், இங்க இதுக்கு பேர் தார் தான். அப்படியே இப்படியே போயிடும், இங்க பாகிஸ்தானுக்கு போயிடும். சரிங்களா? பாலைவனங்கள் மிக வெப்பமான பாலைவனம் ஆகும். கோபி மற்றும் தக்லாமக்கன் பாலைவனங்கள் மிகவும் குளிர்ந்த பாலைவனம். தம்பி கரிசல் முற்றியா? ஓகே. கோபி பாலைவனமும் தக்லாமக்கன் அப்படிங்கிற பாலைவனமும் ரொம்ப குளிர்ந்த பாலைவனம் தான். ஆனா தார் பாலைவனம் வந்து ரொம்ப வெப்பமான பாலைவனம். சரிங்களா? அடுத்து ஆசியாவின் மிகப்பெரிய பாலைவனம் அரேபிய பாலைவனம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அரேபிய பாலைவனம் தான் ரொம்ப பெரிய பாலைவனம் அப்படின்னு பார்த்தோம். அதே போல சமவெளியும் அரேபிய சமவெளி தான் ரொம்ப பெருசு. தகவல் பிழை பாருங்க. பாலைவன பிரதேசம் என்பது மிக குறைந்த மழைப்பொழிவை பெறும் பகுதியாகும். இங்கு குறைந்த அளவிலேயே தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் காணப்படுகின்றன. ஆசியாவில் 2 வகையான பாலைவனங்கள் உள்ளன. வெப்ப பாலைவனம் மற்றும் குளிர் பாலைவனம். வெப்ப பாலைவனத்துக்கு தான் வந்து தார் பாலைவனம், குளிர்ந்த பாலைவனத்துக்கு வந்து இந்த கோபி மற்றும் தக்லாமக்கன் அப்படிங்கிற பாலைவனம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அடுத்து ரூபா அல் காலி பாலைவனம் உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனமாகும். இது சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகிறது. ஓகே. இப்ப ரூப அல் காலி பாலைவனம் அப்படின்ட்டு இது வந்து என்ன அராபு மொழியில இருக்கு. சோ அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். இது வந்து அரேபியாவோட இருக்குது, சவுதி அரேபியாவோட இருக்கு. சரிங்களா? சவுதி அரேபியானா தெற்கு கிழக்கு இந்த ஓரத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து இயற்கை தாவரங்கள். மழைப்பொழிவு, வெப்பநிலை மற்றும் மண் ஆகியவற்றை சார்ந்து இயற்கை தாவரங்கள் உள்ளன. ஆசிய கண்டமானது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவ பகுதி வரை பரவி காணப்படுவதால் இங்கு அனைத்து வகை இயற்கை தாவரங்களும் காணப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அடுத்து உராங்குடான், கோமோடோ, டிராகன், பெரிய வாண்டாக்கரடி போன்ற சில அரிய வகை விலங்கினங்களும் இங்கு காணப்படுகின்றன. எங்கே காணப்படுது? எந்த பகுதியில? துருவ பகுதி வரையில. சரிங்களா? வாண்டாக்கரடிலாம் வந்து எங்க இருக்கும்? உராங்குடான். இதெல்லாம் வந்து நீங்க இந்த அனிமல் பிளான் ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா? அந்த அனிமல் பிளான் ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்களா? வேற அந்த அனிமல்ஸோட வாழ்வியலை பத்தி சொல்றது, அதுக்கான ஒரு சேனல் போடுவாங்க, எதுக்கு தெரியுமா? அதுல நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லா அந்த பனி பிரதேசமா இருக்கும். சரிங்களா? அதுல இருந்து துருவ பகுதியில தான் இந்த உராங்குட்டான்லாம் இருக்கும். அது உராங்குட்டான்லாம் பாத்தீங்கன்னா இந்த டிராகன், இந்த வாண்டாக்கரடி இது எல்லாமே அதோட அமைப்பு, அதோட உருவமே பாத்தீங்கன்னா அந்த பனியை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் அதோட தோற்றமே இருக்கு. அந்த விலங்கு மட்டும்தான் இங்க வந்து சர்வே பண்ண முடியும். மத்த நம்ம நார்மல் விலங்குகள் அங்க போய் இருக்க முடியாது. ஏன்னா குளிர் தாங்காது. அடுத்து பாருங்க, ஆசியாவின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களின் பட்டியல் கீழே கொடுக்கப்பட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? காலநிலை, இருப்பிடம், தாவரம், விலங்கினம். அதிக வெப்பநிலை, அதிக மழைப்பொழிவு. சரிங்களா? அதிகமான வெப்பமும் இருக்கும், அதிகமான மழைப்பொழிவும் இருக்கும். எங்க? இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை. சரிங்களா? இது எல்லாமே தீவு தான். இந்தோனேஷியா தீவு, மலேசியா தீவு, சிங்கப்பூர் தீவு, இலங்கை தீவு. இங்க அதிகமாவும் வெப்பமும் இருக்கும், அதிக மழையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால அதிக வெப்பமா இருக்கிறதுனால பசுமை மாறா தாவரங்கள் இருக்கு. மழை பொழிஞ்சுட்டே இருந்தா பசுமை மாறா. அடுத்து மகோகனி, ரப்பர், செம்மரம், சால். இந்த இலங்கையில செம்மரம் என்பது அதிகமாக விளையக்கூடிய ஒரு மரம். சங்க இலக்கிய காலத்துல இருந்தே இது இருக்கு. சரிங்களா?
செம்மரம் அப்படின்னா இலங்கை, தவிர்க்கவே முடியாது. மகோகனி, ரப்பரு, சால். இந்த சால் மரம் பத்தி ஏதாவது தெரியுமா? சால் அப்படிங்கிறது ஒரு வகையான மரம் தான். ஏதாவது தெரியுமா? மேம் சந்தன மரமா? சந்தன மரம் மீன்ஸ் அது ஒரு மரம் தான். ஆக்சுவலி இந்த சால் மரம் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய நம்மளோட ஸ்கூல் புக்கு சங்க இலக்கிய பாட்டுலயே ஒரு பாட்டுல இருந்துச்சு. நடத்தும் போது நான் சொல்றேன், ஞாபகமா சொல்றேன். இது அந்த காலத்துல இருந்து இந்த மரம்ங்கிறது, இந்த மரம் செம்மரம் எல்லாம் இருந்துட்டு வருது. மரங்க சந்தன மரம் கிடையாது. சால் என்பது ஒரு வகை மரம். அது இது எல்லாமே வணிக ரீதியான மரங்கள். சரிங்களா? அடுத்து விலங்கினம் பாருங்க. அதிக மழை பொழிவுறதுனால காண்டாமிருகம், உராங்குட்டான், அப்புறம் ஹோமோடோ, டிராகன், புலி, பாபிருசா இது எல்லாமே வந்து இந்த இந்த இதுல இந்த காலநிலையில வாழக்கூடிய விலங்குகள். கோடைக்கால மழை. கோடை காலத்துல மட்டும் மழை பெய்யும். வறண்ட குளிர் அடிக்கிறதே கொஞ்சம் வறண்ட காத்தோட தான் அடிக்கும். எங்கன்னா இந்தியா, வியட்நாம், தெற்கு சீனா, கம்போடியா, தாய்லாந்து. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் அப்படியே நீங்க அப்படியே மனப்பாடமா வச்சுக்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளானது. நீங்க இந்தியாவுல வந்து பிளைட்ல போறீங்க, சரிங்களா? தாய்லாந்து போறீங்க, அப்படியே போனீங்கன்னா வியட்நாம், அப்படியே போனீங்கன்னா கம்போடியா, இப்படி போனீங்கன்னா சீனா, அவ்வளவுதான். இப்படி டிராவல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு சீனா வந்துடும். இந்தியாவில வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஃபிளைட்ல போனீங்கன்னா வியட்நாம், கம்போடியா, அடுத்து வந்து சாரி தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, சீனா, இப்படி வந்துடும். ரொம்ப ஈஸியானது. இப்ப கோடை காலத்துல மழை பெய்யுது, வறண்ட குளிர்காலம். அப்ப இந்தியா வந்துச்சுன்னா அப்ப இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகளா தான் இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க வந்து இலையுதிர் காடுகள். ஏன்னா கொஞ்சம் தானே மழை பொழியுது. முடிச்சிட்டியா? சரி, கரெக்ஷன் பண்ணு. நீ அது எல்லாத்தையும் 2 பாட்டுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணு. ஓகே. அடுத்து இலையுதிர் காடுகள் என்னென்ன இருக்கு பாருங்க. தேக்கு, சந்தனம், புலி. இது எல்லாமே நம்ம இந்தியாவிலையும் இருக்கும், பிளஸ் இந்த நாடுகளுமே இருக்கும். சரிங்களா? அடுத்து புலி, யானை, இந்தியன் நாகப்பாம்பு, விரியன் பாம்பு இதெல்லாம் இருக்குது. இந்த இந்தியன் நாகப்பாம்பு அது என்ன பாம்பு சொல்லுவாங்க? கண்ணை கரண்ட் பாம்பு. கருப்பா இருக்கு இந்த பாம்பு. என்ன பாம்பு? கிங் கோப்ரா. ராஜநாகம். ராஜநாகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாரும் மைக் ஆன் புக்ல பண்ணுங்க. படிச்சிருக்கேன். எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க. எனக்கு அப்படியே ஒரு குடாப்னு சொல்லுங்க. யார் Yes, தூங்குறாங்கன்னு ma'am. தெரியல. ஏன்னா ஒரு சவுண்ட் தான் வருது. அப்படியே எல்லாரும் மைக் ஆன் பண்ணி ஒரு குடாப்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சில பேர் இருக்கிறீங்க, ஆனா குடாப்ன்றது கம்மியா தான் வருது. ஓகே, நான் சொல்றவங்க கேக்குற கேள்வி சொல்லுங்க. சுஜித் சுதாகர் மைக் ஆன் பண்ணுங்க. மேம் முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிட்டு தான் மேம் இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. யாரு சாப்பிட நல்ல ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடும்? இல்ல இல்ல மேம் முடிச்சிருக்கேன். அருள் தேவி. அருள் தேவி சொல்லுங்க மேம். முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிட்டேன் மேம் இருக்கு. ஓகே ஓகே. சுஜா ரமேஷ் எஸ் மேம். இருக்கீங்களா? இருக்கேன் மேம், இருக்கேன். ஆசியாவிலேயே மிகப்பெரிய பாலைவனம் எந்த பாலைவனம்? சவுதி அரேபியா. என்ன மிஸ்? சவுதி அரேபியா. அரேபிய பாலைவனம். வெரி குட் வெரி குட். அதாவது சுஜா ரமேஷ் கேட்ட கேள்வி சாந்தி கொண்டு இருந்து சொல்றாங்க. நீங்களும் காமனா கேக்குறீங்கன்னு நினைச்சிட்டோம் மேம். காமனா கேக்குறீங்க மேம். காமனா கேட்டா பேர் சொல்லிதான் கேட்டீங்க. ஓகே ஓகே. எல்லாரும் சொல்ல இருக்கீங்க. நான் நடத்துற பாட தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஓகே,
இந்த நாகப்பாம்பு, இந்த விரியன் பாம்பு எல்லாமே எல்லா ஊர்லயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த கிங் கோப்ரா அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ராஜநாகம் அதான் டக்குன்னு வர மாட்டேங்குது. ராஜநாகம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ராஜனா. ராஜநாகம் ரொம்ப ஆ. நீளமா இருக்கும். ஒரு மாரி கொஞ்சம் கருப்பு ஷேட்ல இருக்கும். நல்ல லென்த் நம்ம நாகப்பாம்பு நல்ல பாம்போட கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாவே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் டிவிலலாம் பார்த்திருக்கீங்களா? எஸ் மேம் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கோம்மா. இந்தியாவுல மட்டும் தான் இருக்கும். ராஜநாகம். ம். சரிங்களா? ராஜநாகம். இந்த டேட்டா பழைய புக்லயுமே பழைய சோசியல் புக்லயுமே இருந்துச்சு. இப்ப இந்த புது புக்ல எடுத்துட்டாங்க. இந்தியாவுல மட்டும் தான் அந்த பாம்பு இருக்கும். வேற எங்கேயும் இருக்காது. அடுத்து பாருங்க, தீவிரமான காலநிலை. இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பாலைவனம். அரேபிய பாலைவனம், வடக்கு மற்றும் வடமேற்கு இந்தியா. வடக்குனா இங்கிட்டு ஃபுல்லாமே இந்த பாலைவனம் பிளஸ் அங்கிட்டு அந்த மேல் பக்கம் எல்லாமே. இங்க என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, பாலைவனம்னா சப்பாத்தி கல்லி, பேரிச்சம்பழ மரம். இங்க நம்ம அரேபிய டேட்ஸ் கொண்டு வராங்க நம்ம ஆளுங்கெல்லாம் விளையாட்டு போயிட்டு. அது பாலைவன சோலை, ஆ. கருவேல மரங்கள். நம்ம ஊர்ல தான் இருக்குது கருவேல மரம்லாம். இது எல்லாமே பாலைவனத்துல இருக்கக்கூடியது. பாக்டீரியன், அடுத்து பாக்டீரியன் ஒட்டகம், மண் கௌதாரி, பாலைவன மான். இது எல்லாமே வந்து இந்த பாலைவன பகுதியில இருக்கக்கூடிய ஒரு விலங்கு. வறண்ட குளிர்காலம், மித வெப்ப கோடை காலம். சீனா, ஜப்பான், அடுத்து கொரியா, வடக்கு தெற்கு கொரியா. சரிங்களா? இங்க இந்த 3 நாட்டுக்காரங்களும் அனைத்து மாதிரியே இருப்பாங்க ஒரே மாரி. அப்ப இங்க வறண்ட குளிர்காலமும் இருக்கும், மித வெப்பமான கோடைக்காலமும் இருக்கும். வசந்த காலம் மாரியே இருக்கும். அந்த ஊர்ல நல்லா இருக்கும். சரிங்களா? ஊர் மட்டும் தான் பார்க்க நல்லா இருக்கும். மனுஷங்கலாம் ஒரு மாரி இருப்பாங்க. எல்லாம் குட்டை குட்டையா. அங்க செர்ரி, ஆப்ரிகாட்டு, ப்ளம் பழம், பிளம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே இந்த சீதோஷ்ண நிலைக்கு மலைக்கக்கூடிய இதா இருக்கும். பெரிய பாண்டாக்கரடி, ஜப்பானிய மகாப்க்யூ. சரிங்களா? இது எனக்கு பேரே வாயில வரல. அடுத்து மித வெப்ப கோடைக்காலம், குளிர்காலம் மழை பொழியும். இஸ்ரேல், லெபனான், துருக்கி, சிரியா. இங்க வந்து கோடை காலம் வந்து ரொம்ப மிதமா இருக்கும். குளிர்காலத்துல அதிக மழை பொழிவு ஏற்படும். இஸ்ரேல், லெபனான், துருக்கி, சிரியா. துருக்கி, அந்த அரபு சைடு இருக்கிற அந்த பாலைவன சைடுலாம் பாத்தீங்கன்னா, அந்த எப்படிதான் இருக்கிறாங்களோ. அத்தி, ஆலிவ், சிட்ரஸ் பழங்கள் எல்லாமே அந்த சைடு இருக்கும். இந்த சிட்ரஸ் கண்டென்ட் எந்தெந்த பழத்துல இருக்கோ அது எல்லாமே இந்த துருக்கியில அதிகமா கிடைக்கும். சரிங்களா? துருக்கி, சிரியா இதெல்லாம் அதிகமா கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா லிங்க்ஸ், ஜேக், முயல். இது வந்து அங்க இருக்கும். இதெல்லாம் ரொம்ப பெருசா கேட்க மாட்டாங்க. ஆனா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீண்ட வறண்ட குளிர்காலம், குறுகிய குளிர்ச்சியான கோடைக்காலம், சைபீரியா இமயமலை. நீண்ட வறண்ட குளிர்காலம், குறுகிய குளிர்ச்சியான கோடைக்காலம். இமயமலையில இருந்து சைபீரியா. சரிங்களா? அப்புறம் வந்து ஊசி இலை காடுகள், ஃபைன், பீர், ப்ரூஸ் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஊசி இலை காடுகள்லாம் இங்கதான் வந்து அதிகமா இருக்கும். இந்த இமயமலையில தான் ஊசி இலை காடுகள் அதிகமா இருக்கும். அடுத்து சைபீரிய புலி. சைபீரிய புலி, பழுப்பு கரடி, ஓநாய் இந்தியாவுல இருக்கு. அடுத்து நிரந்தர பனிப்படர்வு. ஃபுல்லா பனி எப்பவுமே இருக்கு. பனி வரை கோட்டிற்கு அப்பால். லிச்சன், பாசிகள், பனிக்கரடி, லெம்மிங், ஆர்டிக் நரி. ஏன்னா ஆர்டிக் தானே ஃபுல்லா பனி படர்ந்து நிரந்தரமான பனி. அடுத்து வந்து கலைமான். இந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கலைமான் அப்படிங்கிறது வந்து அந்த அப்படியே ஃபுல்லா முடியா இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த அனிமல் பாத்துருக்கீங்களா? எருது மாதிரியே இருக்கும். ஃபுல்லா அப்படியே முடியாவே இருக்கும். அப்புறம் அது மேல அப்படியே ஒரே பனிக்கட்டியா அப்படியே இந்த ஸ்னோ ரெயின் மாதிரி வரும் பாத்தீங்களா? இது மேல கொட்டி கிடக்கும். நீங்க நிறைய இதுல இந்த அனிமல் பிளானட் சேனல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து இதான் லிங்க்ஸா. இந்த லிங்க்ஸ்ங்கிறது எங்க இருக்குது? இங்க இருக்குது. இஸ்ரேல், லெபனான், துருக்கி, சிரியாவுல லிங்க்ஸ். அந்த லிங்க்ஸ் தான் இது. இங்க பாருங்க, அந்த ஓநாய் வந்து இப்படி பனியா பனிக்கட்டியா இருக்கு மேல. அடுத்து கனிம வளங்கள். இந்த பாடம் எவ்வளவு வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி என்ன பாடம் இருக்கு? ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டா தான் வர்றோமா? கரெக்டா தான் வரமா? கரெக்டா தான் மேம் வரும். ஒரு பாடத்துக்கு தானே பக்கமா போடுறாங்க. அதான். என்னென்ன எவ்வளவு கஷ்டப்பட்டுருங்க. இவ்வளவு தூரத்துக்கு கொடுக்குறீங்களா? இருங்க ஒரு நிமிஷம். எவ்வளவு தூரம் பார்த்துக்கோங்க.
இனிமே நான் அடுத்த படத்துக்கு போயிடணும். ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்து 80 வரைக்கும் இருக்குங்கம்மா. பேஜ் நம்பர் சொல்லுங்க மிஸ். பேஜ் நம்பர் 180 வரைக்கும் இருக்குங்கம்மா. இந்த பாடம் பெரிய பாடமே மேம். பெரிய படம் தானா? ஆமாங்க ஆமாங்க மேம். இது 6வது பிள்ளைங்க எப்படி படிக்குது பாவம். இங்க வரைக்கும் இருக்குதா? அடே அப்பா, எவ்வளவு பெரிய பாவமா இருக்கு. அதிகமா தான் மேம் இருக்கு. அதுவும் அந்த பிள்ளை எப்படி படிக்குங்க? அது இதெல்லாம் படத்துல சாப்பிட்டு ஒரு படம் வச்சு சாப்பிட்டாங்க. சரி என்ன அடா, சரி ஓகே. நம்ம அடுத்த ஒரு கிளாஸ் முடிக்கணும் வர. இது இவ்வளவு வருது. கரெக்டான பேஜ் நம்பர் சொல்லுங்க. டீச்சர்ஸ் பேஜ் 166 மேம். 165 நம்ம படிச்சது 165ல பார்த்தோம் மேம். அந்த அட்டவணை. 65. ஓகே. ம், ஓகே 65. இது இப்ப இந்த பாடம் வந்து 185 வரைக்கும் முடியுதா? இருக்கா? ஓகேங்கம்மா. 180 வரைக்கும். 180 வரைக்கும் இருக்குங்க. எவ்வளவு பெரிய பாடம். ஓகே. அடுத்து ஆசியாவின் வள ஆதாரங்களும் பொருளாதார நடவடிக்கைகளும். கனிம வளங்கள். இப்போ வந்து கனிம வளத்துக்கு பார்த்துட்டோம். நம்ம ஃபுல்லா பார்த்துக்கிறது ஆசிய கண்டம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆசியா பல்வகையான கனிம வளங்களை கொண்டுள்ளது. இரும்பு, நிலக்கரி, மாங்கனீசு, பாக்சைட்டு, துத்தநாகம், டங்ஸ்டன், பெட்ரோலியம், தகரம் ஆகியவற்றின் உற்பத்தியில் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு மேற்காசிய நாடுகளில் காணப்படுகிறது. எண்ணெயும் இயற்கை வாயுகளும் எங்கே கிடைக்குது? மேற்கு ஆசிய நாடுகள்ல காணப்படுகிறது. உலகின் மூன்றில் ஒரு பங்கு எண்ணெய் ஆசியாவில் வந்து கிடைக்கின்றது. மேற்காசிய நாடுகளிலேயே ஈரானில் குறிப்பிடத்தக்க அளவில் கனிம வளங்கள் காணப்படுகிறது. ஈரான்ல ஆசியாவில் காணப்படும் முக்கிய வளங்களான இரும்புத்தாது. ஒண்ணா கொடுக்குறாங்க. இரும்புத்தாது உலகிலேயே மிக அதிகமான இரும்புத்தாது வளத்தை ஆசியா கொண்டுள்ளது. இரும்புத்தாது வந்து அதிகமா ஆசியாவில் இருக்கு. அதுல சீனா மற்றும் இந்தியா அதிக அளவில் இரும்புத்தாதுகளை இருப்புள்ள நாடுகளாகும். சீனாவும் பக்கத்து இந்தியாவும் பக்கத்து நாடான சீனாவும் அதிகமா இரும்பு தாது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல துருக்கி, பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து, மியான்மர் மற்றும் பல நாடுகளும் இரும்பு வளத்தை கொண்டுள்ளது. ஏன்னா இதுல பக்கத்து நாடு தானே. அதனால இதோட அமைப்பும் அங்க இருக்கும். துருக்கி, பிலிப்பைன்ஸ், மலேசியா, தாய்லாந்து, மியான்மர் அங்கேயும் இரும்போட தாது இருக்கும். அடுத்து நிலக்கரி. நிலக்கரி வந்து ஒரு படிம எரிபொருள். பல பில்லியன் ஆண்டுகள் வந்து படிஞ்சு கிடக்கிற ஒரு பொருளை தான் நிலக்கரிங்கிறது உருவாக்கும். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்க? அதுல உலகத்திலேயே ஆசியாவில் தான் அதிக நிலக்கரி இரும்பு உள்ளது. ஆசியாவில் சீனா மற்றும் இந்தியாவில் அதிகமான நிலக்கரி உள்ளது. அப்ப பாருங்க, இரும்பு தாதும் சீனா மற்றும் இந்தியாவில் தான் இருக்கு. நிலக்கரியும் சீனா மற்றும் இந்தியாவில தான் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் இங்க நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பெட்ரோலியம். பெட்ரோலியம் ஒரு கனிம எண்ணெய் வளமாகும். தென்மேற்கு ஆசியாவில் தான் அதிக அளவில் பெட்ரோலியம் காணப்படுகிறது. அடுத்து சவுதி அரேபியா. பெட்ரோல் டீசல் வந்து எங்க அதிகமா இருக்கும்? சவுதி அரேபியா, குவைத், ஈரான், பஹ்ரைன், கத்தார் இந்த மாதிரி ஐக்கிய அரேபிய நாட்டை தான். சரிங்களா? அந்த யூரோப் கண்ட்ரின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அங்கதான் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பெட்ரோலிய உற்பத்தி செய்யும் மேற்காசிய நாடுகள் இது எல்லாமே தென் சீனா, மலேசியா, புரூனே, இந்தோனேஷியா, இந்தியா, ரஷ்யா ஆகிய நாடுகள் பெட்ரோலிய உற்பத்தி செய்யும் மற்ற நாடுகளாகும். நம்ம இடத்துலயும் நம்ம ஊர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். நம்ம நாட்டிலயும் இருக்கும். ஆனா அதிகமான்னு சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த அரபு கண்ட்ரி தான். அடுத்து பாக்சைட். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா நாடுகளில் பாக்சைட் வந்து இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுடன் காணப்படுதாம். இந்தியா உலகத்திலேயே அதிக அளவில் மைக்காவின் உற்பத்தி செய்கின்றது. இந்தியான்னு பாத்தீங்கன்னா மைக்கா தான். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவில் நிறைய பேர் மைக்கு பேசுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அதிகமா மைக் வச்சு தான் பேசுவாங்க அப்படின்னா உலக அளத்துல மைக்கா வந்து அதிகமா இந்தியாவுல உற்பத்தி ஆகுது. மியான்மர், தாய்லாந்து, மலேசியா மற்றும் இந்தோனேஷியா இதுல தகரம் அதிகமா இருக்கும். மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா தகரம் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்து வேளாண்மை பாத்தீங்க அப்படின்னா அந்த வேளாண்மையோட முடிச்சிடலாம் அன்னைக்கு. எஸ், வேளாண்மையோட முடிச்சிடலாம். ஆசியாவின் மொத்த பரப்பளவில் சுமார் 18% மட்டுமே வேளாண்மைக்கு ஏற்ற நிலமாக உள்ளது. ஆசிய பரப்பளவு இருக்கிற அந்த 7 கான்டினென்ட்ஸ்லயே ஏசியன் கான்டினென்ட்ஸ் தான் ரொம்ப பெருசு. ஆனா அதுல வேளாண்மை செய்யறது பாருங்க 18% நிலம் மட்டும்தான் வேளாண்மை உகந்த நிலமா இருக்கும். மீதி எல்லாமே வேஸ்ட் ஆஃப் அந்த ரிவர்ஸ், மவுண்டெயின்ஸ், அந்த டெசர்ட் இந்த மாதிரி இருக்கும். ஆசிய மக்களின் முதன்மையான தொழில் வேளாண்மை ஆகும். தெற்கு, தென்கிழக்கு மற்றும் கிழக்கு ஆசியாவில் காணப்படும் ஆற்று பள்ளத்தாக்குகள் செழுமையான வண்டல் மண் நிலங்களாகும். ஆற்று சமவெளிகளில் தீவிர வேளாண்மை நடைபெறுகிறது. இருப்பினும் ஆசியாவின் சில பகுதிகள் வேளாண்மை செய்ய உகந்தது அல்ல. ஏன்னா ஆற்றுப்படுகை இருக்கிற இடத்துல தான் வேளாண்மை அதிகமா நடக்கும். இப்ப ஆற்று பாசனம் இல்லாத பகுதியில அதிகமா நடக்காதுங்கிறாங்க. ஆசியாவிலேயே அதிக பயிர் சாகுபடி செய்ய ஏற்ற நிலப்பரப்பை கொண்டுள்ள நாடு வந்து இந்தியா. பல மேற்காசிய நாடுகள் நிலத்தடி நீர் நிலப்பரப்பிற்கு அருகில் கிடைக்கும் இடங்களில் பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. ஈராக் நாட்டில் வேளாண் நடவடிக்கை மழைப்பொழிவு மற்றும் யூப்ரஸ் டைக்ரீஸ் ஆறுகளிலிருந்து பெறப்படும் நீரினை பொறுத்தே அமைகிறது. இந்த யூப்ரஸ் டைக்ரீஸ் அப்படிங்கிறது இது அரபு கண்ட்ரில இருக்கிறது. சரிங்களா? இப்ப ஈராக்ங்கிறது ஒரு அரபு கண்ட்ரி தான். இந்த ஆற்று தண்ணி வந்துச்சுன்னா இங்க வந்து இது பண்ணுவாங்க. அது என்னது? வேளாண்மை செய்வாங்க. இந்த ஆறுல வர தண்ணியும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா நேரத்துலயும் வராது. அந்த வெள்ளப்பெருக்கு, மழைப்பொழிவு அந்த டைம்ல தான் வரும். ஆசியாவின் முக்கிய உணவுப் பயிர்கள் நெல்லு மற்றும் கோதுமை. நம்ம சைடு உள்ளவங்க நெல்லு, அரிசி சாப்பிட்றோம், சோறு சாப்பிட்றோம். அதுக்கு உள்ளவங்க எல்லாம் கோதுமை வடக்கு செய்யலாம். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். உலகிலேயே மிக அதிகமாக நெல் உற்பத்தி செய்யும் நாடுகள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சீனா மற்றும் இந்தியா. ஃபர்ஸ்ட் சீனா தான். நெல் உற்பத்தி சீனா. இந்தியாங்கிறது செகண்ட் பிளேஸ். ஓகே. இங்க இந்தியாவுல இந்த நெல் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் இருக்கிறது எது? சொல்லுங்க. தஞ்சாவூர் மேம். தஞ்சாவூர். அப்பா யாருப்பா அந்த ஆன்சர் சொன்னது? யார் இந்த ஆன்சர் சொல்றது? தஞ்சாவூர்னா இந்தியாவில சொல்லி கேட்கிறேன். தஞ்சாவூர் தமிழ்நாட்டுல கேட்டாலும் தஞ்சாவூர் சொல்லணும். ஓகே மேம். இந்தியாவுல வந்து மத்திய பிரதேஷ் நினைக்கிறேன். ஆமா, மத்திய பிரதேஷ். அதுதான் ஃபர்ஸ்ட் இந்த நெல் உற்பத்தியில ஃபர்ஸ்டா வரும். அடுத்து பாருங்க. ஆனா உலக நாடுகள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனாவும், அப்புறம் இந்தியா நெல் உற்பத்தியில, அப்புறம் மியான்மர், ஜப்பான், வங்கதேசம், தாய்லாந்து எல்லாமே. அடுத்து வந்து அதிக மழை பொழிவு, செழுமை வாய்ந்த சமவெளிகள் மற்றும் மனித வளம் ஆகியவற்றை பெற்றிருப்பதால் பருவமழை பெய்யும் ஆசிய பகுதிகள் நெல் விளைவு ஏற்ற பகுதிகளாக திகழ்கின்றன. தாய்லாந்து தென்கிழக்கு ஆசியாவின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. தாய்லாந்து தான் தெற்கிழக்கு ஆசியாவோட அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. இதுல இந்த பனாம படிக்கட்டு முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம வந்து சமவெளியில இருக்கிறோம். சமமான பரப்பளவை, இந்த நிலப்பரப்பளவை கொண்டு இருக்கிற பகுதியில ஈவலா நம்ம விவசாயம் பண்றோம். ஆனா இந்த மாதிரி மலைப்பகுதிகள்ல இருக்கிறவங்க என்னன்னா இந்த பனாவ் அப்படிங்கிற படிக்கட்டு முறைய வந்து இது வந்து நெல்லு தான் விவசாயம் பண்றாங்க. எப்படி பாருங்க. ஈப்கவுஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இது உருவாக்கப்பட்டது. ஈப்கவுஸ் அப்படிங்கிறது ஒரு பிலிப்பைன்ஸ் பீப்புள்ஸ். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1824 மீட்டர் வரை உயரத்தில் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு தூரமா இருக்கிற மலை மேல பாருங்க நெல் விவசாயம் பண்றாங்க இந்த படிக்கட்டு முறையில. அடுத்து கோதுமை ஆசியாவின் மித வெப்பமண்டல பகுதிகளில் விளைகிறது. கொஞ்சம் ஹீட்டான பகுதிகள்ல இருக்குது. ரொம்ப ஹீட் இல்ல, ஓரளவு நார்மல் டெம்பரேச்சர்ல. ரஷ்யா,
இந்தியா, சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் அதிக அளவு கோதுமை வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ரஷ்யா, அடுத்து இந்தியா. எப்பவுமே இந்தியா வந்து உலக நாடுகள்ல அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியா செகண்ட் பிளேஸ்ல தான் வரும். சரிங்களா? சீனா எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல வரும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல வந்து கோதுமையில வந்து ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆசியாவின் வறண்ட பகுதிகளில் திணை பயிர்களான கம்பு, கேழ்வரகு, சோளம், மக்காச்சோளம் ஆகியன விளைகின்றன. இவை இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் சில வளைகுடா நாடுகளில் பயிரிடப்படுகின்றன. இப்பயிர்கள் மட்டுமின்றி ஆசியாவின் பல்வேறு பகுதிகளில் பருப்பு வகைகள், நறுமணப் பொருட்கள், எண்ணெய் வித்துகள் ஆகியன விளைவிக்கப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சணல் மற்றும் பருத்தி உற்பத்தியில் பருத்தி வந்து முக்கிய இலை பயிர்கள் ஆகும். இது வந்து ஆசியாவில் விளைகின்றன. சணலும் பருத்தியும். உலகின் மூன்றாவது ஒரு பெரிய ஒரு பங்கு பருத்தி ஆசியாவில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. உலக அளவுல மூன்றாவது ஒரு பங்கு வந்து ஆசியாவில் உற்பத்தி செய்யறாங்க. ஆசியாவில் அதிக அளவு பருத்தி உற்பத்தி செய்யும் நாடு வந்து சீனா, செகண்ட் பிளேஸ் இந்தியா. 3 ராஜஸ்தான், ரஷ்யா, 4 வந்து கஜகிஸ்தான், இந்தியா, அகைன் பாகிஸ்தான், சீனா, வங்கதேசம் இது எல்லாமே சணல் உற்பத்தியில வந்து அதிகமா. ஃபர்ஸ்ட் இந்தியா, சீனா, செகண்ட் பிளேஸ் இந்தியா, அதை வச்சுக்கோங்க. அடுத்து வெப்பமண்டலங்களில் காணப்படும் வறண்ட மற்றும் ஈரப்பதமிக்க காலநிலை ஆசியாவில் கரும்பு உற்பத்திக்கு ஏற்றதாகும். ரொம்பவும் அப்படியே ஹீட்டா இருக்கக்கூடாது, ரொம்ப குளிரா இருக்கக்கூடாது, ஆவரேஜா இருக்கும் கரும்பு உற்பத்தி. அது இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் அதிகமா காணப்படுகிறது. கரும்பு இந்தியா, நம்ம இந்தியாவில பொங்கலுக்கு கரும்பு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதே போல இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் அப்படிங்க வச்சுக்கோங்க. அதே போல இந்த காபி, தேயிலை, ரப்பர், பனை மற்றும் கொக்கோ ஆகிய முக்கிய தோட்ட பயிர்களாகும். இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, வியட்நாம், மலேசியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகள் தோட்ட பயிர்கள் வளர்க்கப்படுகின்றன. மலேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் இயற்கை ரப்பர் உற்பத்தியில் முதன்மையாக விளைகிறது. மலேசியாவும் தாய்லாந்து சரிங்களா, இயற்கை ரப்பர். மலேசியா கூட இயற்கை ரப்பர் வாங்கலாம். தாய்கிட்ட கூட இயற்கையான ரப்பர் வாங்கலாம்னு வச்சுக்கோங்க. பேரிச்சம்பழங்களை அதிகம் உற்பத்தி செய்வது இதுதான் மேற்காசியா, அதாவது அரபு நாடுகள். ஈரான் தான் ரொம்ப முக்கியமான இந்த பேரிச்சை இதுல வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஈரான். சரிங்களா? அடுத்து கொக்கோ மரம், இந்த சாக்லேட் பண்றாங்கல்ல அது. சரி, ஓகே. மீன் பிடித்தல் வந்து அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இது நிறைய இருக்கு, பெருசா இருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வீடியோ அப்லோட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப நேரம் நடத்தணும்னா. வேற அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நடத்துறேன். ஓகே டீச்சர்ஸ். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? டீச்சர்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். மேம் ஒரு டவுட் மட்டும் மேம். மேம் சொல்லுங்க மிஸ். நான் சுஜிதா மேம். இன்னைக்கு 2வது கிளாஸ் மேம். மேம் கிளாஸ் எவ்வளவு நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது மேம்? சண்டே எவ்வளவு நேரம் எடுக்கிறோம்னு கேட்டீங்களா? கிளாஸ் எவ்வளவு நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது மேம்? 2:15 போட்டேன். 2:15 போட்டேன் மிஸ். ஓகே ஓகே மேம். அப்புறம் டெஸ்ட் வந்து புதன்கிழமை மட்டுமா மேம்? ஆமா, நான் டெஸ்ட் வந்து நாங்க இது ஆப்ல வந்து நாங்க அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் சார் இது பண்ணிடுவாரு, அனுப்பிச்சிடுவாரு. சரி சரி மேம். சார் சொன்னாரு மேம், அதான் சரி. நானு 2:30க்குன்னு சொன்னாரு. ஜாயின் பண்ணிருக்கீங்களா? மேம் முன்ன வாரம் வந்தேன் மேம். இன்னைக்கு 2வது கிளாஸ் மேம். போன வாரம் ஜாயின் பண்ணீங்க? மேம். ஓகே ஓகே. நேத்து தமிழ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்களா? அட்டெண்ட் பண்ணேன் மேம். நீங்க தானே மேம் இருந்தீங்க? இருந்தேன் மேம், இருந்தேன். ஓகே ஓகே. இந்த டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா அட்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த அதான் டெஸ்ட்னா இப்ப என்ன நடத்துறீங்களோ அந்த இது அடுத்த நாளா மேம்? ஆமா, சரி சரி. நடத்துறது அப்படியே நீங்க படிச்சு ஒரு டைம் நீங்க ரீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஸ்ட் அட்டெண்ட் பண்றது. சரி. ஓகே மேம். ஓகே ஓகே மிஸ். ஓகே மிஸ். தேங்க் யூ மேம். சொல்லுங்க மிஸ். மேம் மிஸ் சொல்லுங்க. மேம் செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ போடவே இல்லைங்க மேம். ஜியோகிராபி என்ன மிஸ்? புரியல, இன்னொரு டைம் சொல்லுங்க. செகண்ட் வீடியோ தேர்ட் வீடியோ ஜியோகிராபி கிளாஸ் வரவே இல்லைங்க மேம் வீடியோல. அது வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன் மிஸ். ஓகே. அது இருக்குது எல்லாமே மேம் நான் சுஜா மேம். சொல்லுங்க மிஸ்.
மேம் நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்றேன். ஓகே இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல உள்ள வீடியோஸ்லாம் வீடியோ இதில் அப்லோட் ஆகிருக்குமா? எல்லாமே இருக்கும் மிஸ். போன வாரம் ஆ ஜியாகிரபி கிளாஸும், அப்புறம் நேத்து எடுத்த தமிழ் கிளாஸ், பிளஸ் இன்னைக்கு எடுத்த ஜியாகிரபி கிளாஸ் 3மே இன்னைக்கு இதாயிரும். ஓகே மேம். அப்லோட் பண்ணிருவோம். ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே டீச்சர்ஸ். ஓகே தேங்க்யூ மேம். ஓகே மிஸ். தேங்க்யூ. வேற எனி டவுட்? ஆமா, தேங்க்யூ மேம். தேங்க்யூ டீச்சர்ஸ். தேங்க்யூ 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 மிஸ்.